வணக்கம் நண்பர்களே. நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட போனோம்னா, டாக்டர் நம்மளுடைய அறிகுறிகள் எல்லாம் கேட்டுட்டு, பிளட் டெஸ்ட் எழுதி தரேன், எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம யோசிப்போம். என்னப்பா இது சாதாரணமா கால் வலி, கால்ல வீக்கம் அப்படின்னு தான் போனேன். இதுக்கு 4 நாளைக்கு தைலம் தேய்ச்சு ஒத்தனம் கொடுத்திருந்தாலே சரியா போயிருக்கும். இதுக்கு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாரே அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. இந்த பிளட் டெஸ்ட்ல நிறைய விதமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த வீடியோல நாம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்றால் என்ன, இதுல என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அடங்கி இருக்கு, இதை யாரெல்லாம் செய்யணும், நார்மல் லெவல் எவ்வளவு, இதனுடைய அளவுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கும், இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம். லிவர், கல்லீரல் நம்மளுடைய உடல்ல பல்வேறு முக்கியமான வேலைகளை செய்யுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை ஜீரணம் செய்வதற்கும், உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் டாக்ஸின்ஸ் அதை வெளியேற்றுவதற்கும், உடலுக்கு தேவையான எனர்ஜியை குளுக்கோஸ் மூலக்கூறுகளாக உற்பத்தி செய்வதற்கும், அதை சேமித்து வைப்பதற்கும், மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பல்வேறு விதமான முக்கியமான வேலைகளை கல்லீரல் செய்யுது. இந்த கல்லீரல் சரியா வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான டெஸ்ட் தான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். நம்மளுடைய கல்லீரல்ல உள்ள செல்கள் நிறைய விதமான என்சைம்களையும் புரோட்டீன்களையும் உற்பத்தி செய்து அது வேலை செய்யறதுக்காக அதை பயன்படுத்திக்குது. இப்போ கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கல்லீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த என்சைம்களும் புரோட்டீன்களும் அதை விட்டு வெளியேறி ரத்தத்துல கலக்கும். அப்ப ரத்தத்துல இந்த என்சைம்கள் புரோட்டீன்களுடைய அளவு அதிகரிக்கும். அதுதான் நாம இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கிறோம். கல்லீரல்ல பாதிப்பு இருக்கு அப்படின்றத அறிந்து கொள்வதற்கான இந்த பிளட் டெஸ்ட்டை நாம 2 குரூப்ஸா பிரிக்கிறோம். முதல்ல லிவர் என்சைம் டெஸ்ட். இதுல 5 விதமான முக்கியமான என்சைம்களை நாம செக் பண்றோம். அலனைன் டிரான்ஸ்அமினேஸ் டெஸ்ட் ALT, அஸ்பார்டேட் டிரான்ஸ்அமினேஸ் டெஸ்ட் AST, ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் டெஸ்ட் ALP, gamma glutamyl transpeptidase test GGT, lactic dehydrogenase test LD. மேலும் இதுல 5 prime nucleotidase test இதையும் சேர்க்கிறோம். அதே போல லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல 5 முக்கியமான பாராமீட்டர்ஸை பார்க்கிறோம். சீரம் ஆல்புமின் டெஸ்ட், சீரம் குளோபுலின் டெஸ்ட், டோட்டல் புரோட்டீன், சீரம் பிலிரூபின் டெஸ்ட் மற்றும் புரோத்ராம்பின் டைம். இந்த எல்லா வகையான டெஸ்டையும் சேர்த்து தான் நாம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதற்கு இன்னொரு பேருமே இருக்கு, லிவர் பேனல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் செய்யறதன் மூலமாக நம்மளுடைய கல்லீரல் நார்மலா சரியா வேலை செய்யுதா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அழற்சி இருக்கா, ஹெப்படோசைட்ஸ் கல்லீரல் செல்கள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா, அப்படி பாதிப்பு இருந்துச்சுன்னா அது அக்யூட்டா இருக்கா கிரானிக்கா இருக்கா, அதாவது நாள்பட்டு இருக்கா இல்லைன்னா ரொம்ப சிவியரா இப்ப ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கல்லீரல்ல பாதிப்பு எங்க இருக்கு, கல்லீரலுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கா இல்லைன்னா பித்தநீர் வரக்கூடிய அந்த பாதை பைல் டக்ட் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஏதாவது கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏதாவது ட்ரீட்மெண்ட் நாம இப்ப எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் நல்லா வேலை செய்யுதா அப்படின்றதையும் இந்த லேப் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். டிபி இல்லைன்னா வேற பிரச்சனைகளுக்காக அதிக அளவு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். சோ அதை தெரிந்து கொள்வதற்காகவும், கல்லீரல்ல வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால பிரச்சனை இருக்கா, இல்லைன்னா அதிகமா குடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த குடிப்பழக்கத்தினால கல்லீரல் டேமேஜ் ஏற்பட்டிருக்கா, இந்த மாதிரியான பல்வேறு விதமான தகவல்களை நாம இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னா சில விதமான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு குமட்டல் இல்லைன்னா வாந்தி ஏற்படும், பசி எடுக்கவே எடுக்காது, உடல் எடை குறைந்து கொண்டே வரும், உடல் எப்பவுமே ரொம்ப சோர்வா டயர்டா இருக்கும், அவங்களால எந்த வேலையுமே கவனித்து செய்யவே முடியாது, ரொம்ப வீக்கா உணர்வாங்க, அடிவயிறு அப்டோமன் பகுதியில வலி ஏற்படும், உடல்ல அடிக்கடி அரிப்பு ஏற்படும், இத frequent itching அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீர் ரொம்ப டார்க் கலர்ல போகும், அதே போல மலம் ரொம்ப வெளிர் நிறத்துல போகும், கால்ல வீக்கம்,
நீர் கோப்பது அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். டயோரியா ஏற்படும். மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ்னால தோல், கண்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட அறிகுறிகளோ இருந்துச்சுன்னா அது கல்லீரல் பாதிப்பிற்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காகத்தான் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்யப்படுது. பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்த ரத்தத்தை இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா செமி ஆட்டோமேட்டிக் அனலைசர் அப்படின்ற இந்த மெஷின்ல வைத்து செய்வாங்க. இது போட்டோமெட்ரி அப்படின்ற பிரின்சிபல் முறையில வேலை செய்யுது. இப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டும் என்னென்ன, இதற்கான காரணங்கள் என்ன, ஏன் இது செய்யப்படுது அப்படின்றத பார்க்கலாம். அலனைன் டிரான்ஸ் அமினேஸ் டெஸ்ட், ALT அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். இதற்கு வேறொரு பேருமே இருக்கு, SGPT. நம்மளுடைய கல்லீரல் அலனைன் டிரான்ஸ் அமினேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை உற்பத்தி செய்யுது. இதனுடைய வேலை என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய புரோட்டீன்களை உடைத்து அதுல இருந்து எனர்ஜியை நம்ம உடலுக்கு கொடுக்கிறது. அதாவது புரோட்டீன் மெட்டபாலிசம்காக இந்த என்சைம் பயன்படுது. கல்லீரல் மட்டும் இல்லாம சிறுநீரகம், ஸ்கெலிட்டல் மசில் தசைகள் மற்றும் இருதயம் இதுவுமே இந்த அலனைன் டிரான்ஸ்அமினேஸ் என்சைமை உற்பத்தி செய்யும். ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான். கல்லீரல்ல தான் அதிக அளவு இந்த என்சைம் உற்பத்தி ஆகும். இப்போ கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இல்லைன்னா டேமேஜ் அப்படின்னா கல்லீரல் செல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த என்சைம் வெளியில லீக் ஆகி ரத்தத்துல கலந்து ரத்தத்துல அதனுடைய அளவு அதிகரிக்கும். இதனுடைய நார்மல் லெவல் ரத்தத்துல 7 முதல் 56 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கல்லீரல்ல பாதிப்பு அப்படின்றத உறுதியா நம்ம சொல்லலாம். இரண்டாவது அஸ்பார்டேட் டிரான்ஸ் அமினேஸ் டெஸ்ட். இத AST அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு பேரும் இருக்கு, SGOT. அஸ்பார்டேட் டிரான்ஸ் அமினேஸ் அப்படின்றது ஒரு வகையான என்சைம் கல்லீரல்ல உற்பத்தி ஆகுது. இது அமினோ ஆசிட்களை உடைத்து புரோட்டீன் மெட்டபாலிசமுக்கு பயன்படுது. கல்லீரல் தவிர மூளை, இருதயம், கணையம், சிறுநீரகம், எலும்பு தசைகள் இதுவுமே உற்பத்தி செய்யுது. இந்த என்சைமை கல்லீரல் மட்டும் இல்லாம வேற உறுப்புகளும் உற்பத்தி செய்யுது இல்லையா? அதனால வேற உறுப்புல ஒருவேளை கிட்னில பிரச்சனை இருந்தாலோ இல்லனா இருதயத்துல பிரச்சனை இருந்தாலோ இந்த என்சைமுடைய அளவு அதிகரிக்கும். சோ அதனால கல்லீரல் மட்டும்தான் காரணம் அப்படின்றத நம்ம இதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அதனாலதான் இதை நான் ஸ்பெசிபிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன் இதை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல செய்யறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த ALT அலனைன் டிரான்ஸ் அமினேஸ் டெஸ்ட் உடைய ரிசல்ட்டும் இந்த அஸ்பார்டேட் டிரான்ஸ் அமினேஸ் டெஸ்ட் உடைய ரிசல்ட்டும் ரெண்டுமே அதிக அளவு ஒரே சமயத்துல அதிக அளவு இருந்துச்சுன்னா அப்போ கல்லீரல்ல பாதிப்பு அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லலாம். வெறும் இந்த அஸ்பார்டேட் டிரான்ஸ் அமினேஸ் ASTல மட்டும் லெவல் அதிகமா இருக்கு, ALTல லெவல் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா இது வேற காரணங்கள்னால இந்த பிரச்சனை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த அஸ்பார்டேட் டிரான்ஸ் அமினேஸ் என்சைம் நம்மளுடைய எலும்பு தசைகள் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லயும் இருக்கிறதுனால அதிகமான உடற்பயிற்சி செய்யும் போதும் இது ரத்தத்துல அளவு அதிகரிக்கும். மூன்றாவது ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ALP. இந்த என்சைமை கல்லீரலும் நம்மளுடைய எலும்புகளும் உற்பத்தி செய்து இது புரோட்டீனுடைய மெட்டபாலிசத்துக்கு உதவுது. இதனுடைய நார்மல் அளவு 44 முதல் 147 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். கல்லீரல்ல இன்ஃப்ளமேஷன் அழற்சி, பித்தநீர் வரக்கூடிய பாதையில அடைப்பு பைல் டக்ட் பிளாக்கேஜ், எலும்புகள்ல ஏதாவது நோய் இந்த மாதிரியான காரணங்கள்ல இந்த ALP உடைய அளவு அதிகரிக்கும். கல்லீரலை தவிர மற்ற எலும்பு பிரச்சனைகளையும் இது உணர்த்துறதுனால இதுவும் ஒரு நான் ஸ்பெசிபிக் டெஸ்ட். காமா குளுட்டமைல் டிரான்ஸ்பரேஸ் டெஸ்ட் GGT. இந்த என்சைமை கல்லீரல், கணையம், பித்தநீர் குழாய் உற்பத்தி செய்யுது. இதனுடைய நார்மல் அளவு 9 இருந்து 48 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். இதனுடைய அளவு ரத்தத்துல அதிகரிச்சுச்சுன்னா பித்தநீர் குழாயில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ALT, ALP, AST இந்த என்சைம்கள் எல்லாம் கல்லீரல் மற்றும் பித்தநீர் வரக்கூடிய பாதை இந்த இடத்துல உருவாகிறதுனால சோ எந்த இடத்துல டேமேஜ் ஏற்பட்டா இந்த என்சைம்களுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக R ரேஷியோ அப்படின்றது பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஃபார்முலாவை வச்சு கணக்கிடப்படுது. R ரேஷியோ உடைய அளவு 5க்கும் மேல இருந்துச்சுன்னா கல்லீரல் செல்கள்ல மட்டும்தான் டேமேஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹெப்படோ செல்லுலார் டேமேஜ் அப்படின்னு சொல்றோம். அதுவே R ரேஷியோ உடைய அளவு 2க்கும் கீழே இருந்துச்சுன்னா
பித்தப்பை வரக்கூடிய அந்த பாதையில மட்டும்தான் டேமேஜ் அப்படின்றத நம்ம சொல்றோம். கோலிஸ்டாட்டிக் டேமேஜ் 2ல இருந்து 5க்குள்ள இருந்துச்சுன்னா மிக்சட் பேட்டர்ன், கல்லீரல் செல்களிலும் பித்தநீர் பாதையிலும் பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த என்சைம் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ் LDH அப்படின்னு சொல்வோம். இதுவும் கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான என்சைம். கல்லீரல் மட்டும் இல்லாம மற்ற எல்லா உடல் டிஷ்யூக்கள்லயும் சிறிதளவு இது காணப்படும். 5 பிரைம் நியூக்ளியோட்டிடேஸ் டெஸ்ட், இது கல்லீரல்ல மட்டும் உருவாகக்கூடிய ஒரு வகையான என்சைம். இதனுடைய அளவும் ரத்தத்துல அதிகரிச்சுன்னா கல்லீரல் பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா கோலிஸ்டாட்டஸ், பித்தநீர் வரக்கூடிய பகுதியில அடைப்பு இருக்கு அப்படின்றத இது உணர்த்தும். அடுத்து ஆல்புமின் டெஸ்ட். ஆல்புமின் அப்படின்றது ஒரு புரோட்டீன். இத கல்லீரல் உற்பத்தி செய்து ரத்தத்துல கலக்குது. இந்த ஆல்புமின் புரோட்டீன் தான் ரத்தத்துல இருக்கக்கூடிய மொத்த புரோட்டீன்களிலுமே 60% இருக்கக்கூடியது. இது நம்மளுடைய செல்களுடைய வளர்ச்சிக்கும், செல்கள் டேமேஜ் ஆனா ரிப்பேர் செய்வதற்கும், செல்களுக்கு தேவையான ஹார்மோன்கள், வைட்டமின்கள் போன்றவற்றை இரத்த நாளங்கள் வழியா உடலுக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்டீரியலாகவும் இந்த ஆல்புமின் பயன்படுது. ஆல்புமின் ரத்தத்துல சாதாரணமா 3.5 முதல் 5 கிராம் பெர் டெசிலிட்டர் அப்படின்ற அளவுல இருக்கும். இதனுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா கல்லீரல் சரியா வேலை செய்யல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிலிரூபின் டெஸ்ட். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்கள் RBC உடைய சராசரியான ஆயுட்காலம் 120 நாட்கள். அதன் பிறகு RBCக்கள் உடைந்து அழிந்துவிடும். ஹீம் மற்றும் குளோபின் அப்படின்ற 2 பொருட்களாக பிரியும். இதுல ஹீம் அப்படின்றது பிலிவர்டின் அப்படின்ற ஒரு மூலக்கூறாக மாறும். பிறகு அது பிலிரூபின் அப்படின்ற மற்றொரு பொருளாக மாறும். இந்த பிலிரூபின் ரத்தத்தின் வழியாக கல்லீரல் பகுதியை வந்து அடையும். கல்லீரல் மறுபடியும் இதை ப்ராசஸ் செய்து நம்மளுடைய சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் இந்த வேஸ்ட் பொருளை வெளியேற்றும். கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த பிலிரூபினுடைய அளவு ரத்தத்துல அதிகமாக இருக்கும். கல்லீரல் பாதிப்பு மட்டும் இல்லாம பித்தப்பை வரக்கூடிய பாதையில அடைப்பு இருந்தாலோ, சில வகையான இரத்த சோகை அனீமியா பிரச்சனைகள்னாலையும் பிலிரூபினுடைய அளவு ரத்தத்துல அதிகரிக்கும். அடுத்து ப்ரோத்ரோம்பின் டைம், PT அப்படின்னு சொல்லுவோம். இது ரத்தம் உறைவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உடனே ரத்தம் வந்து அந்த இடத்துல உறையணும் இல்லையா? சோ அதற்கு வைட்டமின் Kயும் ப்ரோத்ரோம்பின் அப்படின்ற ஒரு புரோட்டீனும் தேவை. இந்த ப்ரோத்ரோம்பின் அப்படின்ற புரோட்டீனை கல்லீரல் தான் உற்பத்தி செய்யுது. கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா ப்ரோத்ரோம்பினுடைய உற்பத்தி குறையும். அதனால ரத்தம் உறைவது நீண்ட நேரம் எடுத்துக்கும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் உடைய நார்மல் லெவல்ல பார்க்கலாம். அலனைன் டிரான்ஸ்அமினேஸ் 7 முதல் 56 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். அஸ்பார்டேட் டிரான்ஸ்அமினேஸ் 10 முதல் 40 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் 44 முதல் 147 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். காமா குளுட்டாமைல் டிரான்ஸ்பரேஸ் 9 முதல் 48 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். 5 பிரைம் நியூக்ளியோட்டிடேஸ் 2 முதல் 17 இன்டர்நேஷனல் யூனிட் பெர் லிட்டர். ஆல்புமின் 3.5 முதல் 5 கிராம் பெர் டெசிலிட்டர். குளோபுலின் 2 முதல் 3.5 கிராம் பெர் டெசிலிட்டர். டோட்டல் புரோட்டீன் 6.3 முதல் 7.9 கிராம் பெர் டெசிலிட்டர். பிலிரூபின் 0.1 முதல் 1.2 மைக்ரோகிராம் பெர் டெசிலிட்டர். ப்ரோத்ரோம்பின் டைம் 9.5 முதல் 13.8 செகண்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் உடைய நார்மல் வேல்யூ பார்த்தோம்னா ஒவ்வொரு லேபுக்கும் சிறிதளவு மாறுபடும். அது ஏன்னா எந்த முறையில அவங்க அந்த டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து. சில லேப்ல ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் வச்சு பண்ணுவாங்க, சில லேப்ல என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசை முறையில பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மெஷின்ல அவங்க செய்யக்கூடிய கேலிபிரேஷன்ஸை பொறுத்தும் இந்த மாறுதல்கள் வரும். ஸோ அதனால ஒவ்வொரு லேபுக்கும் ரொம்ப சிறிதளவு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் இந்த நார்மல் ரேஞ்ச் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அப்படின்றத உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல சைட்லயே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை வைத்து அந்த லேப்ல நாம பண்ண நம்மளுடைய டெஸ்டோட ரிப்போர்ட்டை நாம கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை மட்டும் வச்சு நாம கல்லீரலுடைய செயல்பாட்டை முழுமையா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கல்லீரல்ல பல்வேறு விதமான பாதிப்புகள்
வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக முதல்ல நாம செய்யறதா வந்து இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதுல ஏதாவது அப்நார்மலா ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா இந்த கல்லீரல் பாதிப்புகளாக இருக்கும் அப்படின்றத டாக்டர் புரிஞ்சுப்பாரு. அதன் பிறகு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த காரணங்கள்னா இல்ல அப்படின்றத அவர் பிரித்துட்டு எது கல்லீரல் பிரச்சனைக்கான உண்மையான காரணம் அப்படின்றத நோக்கி அவருடைய டயக்னோசிஸ் அடுத்த கட்டமாக போகும். ஒருவேளை ஆட்டோ இம்யூன் நோய்களாலோ இல்லைன்னா நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ்னால கல்லீரல் பிரச்சனை அப்படின்னா ஆன்டி மைட்டோகாண்ட்ரியல் ஆன்டிபாடிஸ் அப்படின்ற மற்றொரு டெஸ்ட்டை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த கட்ட லெவல்ல டெஸ்ட் செய்வாங்க. இப்போ இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் மற்றும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால கல்லீரல்ல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களுடைய ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல 8% பேருக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்ல இந்த என்சைம்களுடைய அளவுகள் அதிகமா இருப்பதாக ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. அதுலயும் 30% பேருக்கு 3 வாரங்கள்ல தானாவே இந்த என்சைமுடைய அளவு ரத்தத்துல குறைவதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அடிக்கடி சின்ன தலைவலி காய்ச்சல்னாலும் நம்ம அதிகமா வலி நிவாரணி பாராசிட்டமால் இபுப்ரூஃபன் இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிறதுனால கல்லீரலுக்கு அது அதிகமான அழுத்தத்தை கொடுக்குது. அதே போல இனிப்பான உணவுகளை சாப்பிடுறதும் கல்லீரலுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுப்பதாக தெரிய வருது. நம்மளுடைய உடல்லையே தானாக தன்னை ரிப்பேர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து கல்லீரல். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்த பிறகு இதனுடைய அளவு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா உடனே நாம பயப்படக்கூடாது. இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். டாக்டர் தான் உங்களுடைய அறிகுறிகள், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி, நீங்க மருந்து மாத்திரைகள் எதுக்காவது எடுத்திருக்கீங்களா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உண்மையான கல்லீரல் பிரச்சனை இல்லைன்னா வேறு எதனால இது சைடு எஃபெக்டா அப்படின்றத துல்லியமா கண்டுபிடிப்பாரு. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.